நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 2012 நியூ ஏஜ் ஹீரோஸ், ஹீரோயின்ஸ், டிரெக்டர்ஸ், சிங்கர்ஸ் அப்படின்னு யார் ஃபஸ்ட்டு கூப்பிட்றதுன்னு தெரியல. யாரை கூப்பிட்டோம்? நீங்கள் எல்லாரும் நிறைய பேர் சொல்கிறீங்க, இருந்தாலும் என் கண்ணில் நடுவில் உட்காந்துருக்கிறது லக்ஷ்மி மேனன் தான். ஸோ லக்ஷ்மி மேனன் அவர்களை மேடைக்கு அழைக்க. பத்தாம் கிளாஸ் பரீட்சை எழுதிட்டீங்களா? ஆக்சுவலாக உண்மையாகவே நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் தான் பரீட்சை எழுதிருக்கீங்கன்னு சொல்கிறாங்களே, உண்மைதானா? சத்தியமாவா? ஓகே. ஆக்சுவலாக முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு வர்றதுக்கான ஏஜ் கொஞ்சம் இருக்கும். அதுக்கடையில் அவங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி டியூன் ஆகி வருவாங்க. பட் சின்ன வயசுலேயே சினிமாவுக்கு வந்துடுறப்ப எப்படி கோப்பப் பண்ண முடியுது உங்களால்? அந்த ஆக்டிங், காஸ்டியூம், ஸோ எப்படி கோப்பப் பண்ணுறீங்க? யங் ஏஜில் ஒரு டைரக்டர் சொல்கிறத கன்சீவ் பண்ணி, எஸ்பெஷலி ஃபிலிம்ஸ் லைக் கும்கி ஆர் சுந்தரபாண்டியன். அது எனக்கு ஆக்சுவலாக ஒன்றும் தெரியாது, அதனால ஈஸியாக இருந்தது. ஓ, இது ஒரு நல்ல விஷயம் இல்லை, தெரியாது, அதனால சொல்கிறது அப்படியே கேடுங்க. ஓகே. இப்போது தமிழ் சினிமாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்லுவாங்க என்னென்னா, ஹீரோயின்களுக்கு பெரிய ஸ்பேஸ் கிடையாது, அவங்களுக்கு டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது இவ்வளோதான். பட் நீங்கள் கேரி பண்ண 2 ரோலுமே கொஞ்சம் பவர்ஃபுல் ரோல் தான், வெதர் இட் இஸ் சுந்தரபாண்டியன் ஆர் கும்கி. நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு கதாநாயகியாக தமிழ் சினிமாவில் வரணும்னு ஆசைப்படுறீங்க? இல்லைப்பா, வந்துட்டோம்ப்பா, கிட்ட நெருங்க வர்றாங்க இல்லையே. நீங்கள் கவலையப்படாதீங்க, தமிழ் ரசிகர்கள் உங்களை எவ்வளோ பத்திரமா பார்த்துக்குவாங்கிறதுக்கு இதான் ப்ரூஃப். அவ்வளோ பாசக்காரன் எங்க படத்தில் ஹீரோ உங்களை கையை பிடிச்சி பாட்டு பண்ணாலே கோவம் வந்துடும் எங்கள் ஆளுங்களுக்கு. அவ்வளோ பத்திரமா பார்த்துக்குவாங்க. சொல்லுங்க, நீங்கள் என்ன மாதிரியான ஒரு ஹீரோயினா வரணும்னு ஆசைப்படுறீங்க? எனக்கு ஐ கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு மை ரோல்ஸ், அவ்வளோதான். அண்ட் நான் இங்கே இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தது ஆக்சுவலாக வரணுன்றதுக்காக வரல, ஜஸ்ட் ஹேப்பன்ட். ஸோ அதனால் அந்த ட்ரீம் ரோல் அந்த மாதிரி இல்லை. கோட்ஸ் கிரேஸ் எனக்கு நல்ல மூவிஸ் கிடைச்சிது. ஸோ ஐ டிட் இட். தட்ஸ். உங்களுக்கு சுந்தரபாண்டியன் ரொம்ப பிடிச்ச படமா, கும்கி ரொம்ப பிடிச்ச படமா? அந்த கும்கி தான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ இட் வில் பி ஆல்வேஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். யா. ஓகே. ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது, உலக தொலைக்காட்சிகளில் இது அவசியமான கேள்வியும் கூட. சசிகுமார், விக்ரம் பிரபு, இவங்க 2 பேரில் யார் அழகான ஹீரோ? क्वेश्चन पास. இதனை பரிச்சை, அது பாஸ். ஒரு பதில் சொல்லுங்க. உங்களுக்கு யார் ரொம்ப அழகா போறாங்க? 2 பேருமே அழகுதான். சசிகுமார் ஒரு மாதிரி அழகுனா, விக்ரம் பிரபு இன்னொரு மாதிரி அழகு. 2 பேருமே டிஃபரண்ட் வேஸ்ல அழகா தான் இருக்காரு. 2 பேருமே அழகுதான். சரி, ஒருத்தர் தான் சொல்லணும் அப்படின்னு ஒரு நிலைமை அப்படின்னா, சசி சார் தாடி வச்சு ரொம்ப அழகா இருக்காங்க. ஓகே. விக்ரம் பிரபு தாடி இல்லாம சூப்பரா இருக்காங்க. ஸோ 2 பேரும் நல்லா இருக்காங்க. நீங்க ஹீரோயின் தான், எவ்வளோ அழகா தெளிவா திருத்தமா பதில் சொல்லிடுறீங்க. நீங்க நல்லா பாடுவீங்களா? அப்படியே நல்லா எல்லாம் பாட மாட்டேன், சுமாராவது பாடுவீங்கல்ல. நீங்க சுமாரா பண்ணாலே எங்களுக்கு சூப்பரா தான் இருக்கும் இல்ல? பாட்டு பாடணுமா? கட்டாயமா. பாட்டு பாடணுமான்னு கேக்குறாங்க. ஐயோ ஆனந்தமே நெஞ்சுக்குள்ளே ஆரம்பமே 100 கோடி வானவில் மாறி மாறி சேருதே, காதல் போடும் தூரலில் தேகம் மூழ்கி போகுது, ஏதோ ஒரு ஆசை வா வா கதை பேச. ஐயையோ. வெரி நைஸ்ங்க, ரொம்ப நல்லா பாடுங்க. ஹானஸ்ட்லி தேங்க்யூ. தமிழ் சினிமாவுக்கு புதுவரவு, ரசிகர்களுடைய பலத்த வாழ்த்துக்களோடு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூமா.